ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை களி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம அந்த களிக்கின்றதுக்கான மெயின் இதுவே அந்த குச்சி தான் வேணும். அந்த குச்சி படம் இப்போ வெட்டிட்டு வரலாமா? அங்கே போகலாம். காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா களி செய்கிறதுக்கு அந்த குச்சி களி கிண்டுவாங்க. அந்த குச்சி ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம அந்த குச்சியை ரெடி பண்ணிக்கலாம். எந்த இதில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனைமரம் இருக்குங்களா, அதோட இதில் என்ன பண்ண போகிறோன்னா, கீழே இதை வெட்டிட்டு இந்த பல்லு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, சைடில் இதை ஃபுல்லாக சீவிட்டு இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு தேவை. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி களி கிண்டுறோம். ரொம்ப ஐயோ வயிறு வலிக்குது. அடை வச்சு விட்டுங்க, அடை வச்சு ஃபஸ்ட் இதை விட்டு எப்படி கொடு. பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு, ஈக்குவலாக கொண்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம களிக்கின்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணி ரெடி பண்ணணும். அந்த சுடுதண்ணி ரெடி பண்ணுறாங்க, வாங்கப்பா. இந்த இதில் 3 கிளாஸ் கோதுமை போட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி எத்தனை கிளாஸ் தண்ணி? 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வை. ஒரு தட்டை எடுத்துருவா. ஏய், நல்ல கை தானே உனக்கு. அதுக்கு இல்ல, அழுக்கு இல்ல, இது மூடி வைக்கிறதுக்கு கொப்பு படாம இருக்கிறது. அது இன்னும் நேரா பூசு வந்துருங்கடா. என்னடா தண்ணி கொண்டு வா. கை விட்டு பேசுறா. கை வச்சுடுறா. தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. குச்சி கழுவிட்டு வந்துட்டா வந்துட்டு. பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ லைட்டாக கொதிச்சிருக்குது. இன்னும் நம்மளுக்கு இது பத்தாது, அதனால் அவன் குண்டாவே கட்டிட்டு இருக்கிறான், மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறான். வேலை சொல்லியே கொள்றாங்க.
அது எத்தனை கிளாஸ் எடுத்து வந்து ஊற்றிருக்க? 3 நாளா? A few moments later. இங்கே பாருங்க, ஃபைனலாக களி கிண்டியாச்சு. இப்போ தனியாக தான் தெரியும், தண்ணி மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த தட்டெல்லாம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா கெட்டியாயிரும். அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆயிரும். அது எடுத்து உருண்டு பண்ணி ஒரு தண்ணியில் போட்டுருணும். தண்ணியில் போடணும். ஆமாண்டா. போட்டு எடுத்துன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடலாம், தண்ணியில் போட்டு சாப்பிடலாம். ஒரு வழியா களி கிண்டி முடிச்சாச்சு. அதை அங்கே பண்ணி வச்சிருக்கோம். அதனால திடீர்னு ஒரு ஃபோன் வரும். இப்போ வந்து பையன் தக்காளி வெட்டிட்டு இருக்கான், வெங்காயம் வெட்டிட்டு இருக்கான். அடுத்து நம்ம தக்காளி குழம்பு வித் கருவாடு மிக்சிங்கில் போட்டு ஒரு விதமான குழம்பு வைக்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். இப்போ கருவாடு குழம்பு ரெடி ஆச்சு, உங்களுக்கு எடுத்துடலாம். என்ன தெரிகிறது? இஷ்டமா இருந்தா லைக் பண்ணுங்க, கஷ்டமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.